सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। निश्चितायां यथा रज्ज्वां विकल्पो विनिवर्तते रज्जुरे देहि चाद्वैतं तद्वत् आत्मनिश्चयः। निश्चितायां यथा रज्ज्वा எந்த இடத்தை பற்றி சொல்றதுன்னா ரஜுவை ரஜுனா கயதான் கிடக்கு. ஆனா பாம்புன்னு ஒரு கணம் ஏற்பட்டது. ஒருத்தனுக்கு பாம்புன்னு தோணிட்டு இன்னொருத்தனுக்கு வேற இடமா தோணிட்டு நானா இடமா தெரிஞ்சிருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல நிச்சயமாயிடுச்சு இது கயதான் அப்படின்னு நிச்சயமாயிடுச்சுன்னு வச்சுக்கோ. அப்ப அங்க தெரிஞ்சது அதெல்லாம் எங்க போச்சுன்னா விகல்போ தீர்வர்த்ததை அந்த விகல்பம் அப்படின்னு எது வாஸ்தவமா இருக்கோ அது மறைஞ்சு அதுக்கு மேல வேற ஏதாவது இல்லாதது தெரியறதுன்னு சொன்னா அந்த தெரியறதுக்கு பேரு விகல்பகா அப்படின்னு பேரு. அப்புறம் அந்த விகல்பம் இருக்காது. வஸ்து தெரிகிற பரியந்தம் விகல்பம் வரும். வஸ்து இதுதான தீர்மானம் எடுக்கணும்னு சொன்னா அப்புறம் விகல்பங்கள்லாம் கிடைக்காது. அப்ப என்ன அது அபீதமாயிடுமா ரஜ்ஜுரேதி கால்குலேஷன். இது தெரிகிற பரியந்தம் ரஜுவோ கல்பமோ அதுவோ இதுவோ நானா விதமான கல்பம் இருக்கு. இப்போ ஒண்ணு எல்லாம் கொடுத்து தீர்மானம் ஆகிட்டு இது திருஷ்டாந்தம் தத்துவது ஆத்மவிஷயா. அந்த ஆத்மஸ்வரூபம் தெரிகிற பரியந்தம் ஆத்மா எப்படி இருக்குன்னு கேட்டா ஆளுக்கு ஒண்ணுக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு இதான் ஆத்மா அதுதான் ஆத்மா. ஆனா நிஜமான ஆத்மஸ்வரூபம் தீர்மானமா வந்தாச்சுன்னா எல்லா நிகழ்ச்சியும் தானா இருக்கு. ஓ இதுதான் ஆத்மா. ஆத்மாவுக்கு விஜானியா அயம் சத்தியகாமான சரீரமாக செஞ்சது இதான் ஆத்மா ஜோசியனே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு சம்பாதமே கிடையாது. ரஜுரேவ இது நிச்சயே சப்பாது விகல்ப நிவர்த்தவு ரஜுரேவ அத்வைதம் யதா. அந்த ஸ்லோகத்தை சொன்னது அப்படியே பார்க்கிறாரு சொல்ற சபா திருஷ்டாந்தத்தை வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நமக்கு தெரிஞ்சிருக்கு. சாஷ்டாங்கத்துல புரிதம் இருக்கிறார். இது சர்வசம்சாரம் சூரியம் பிரதிபாதக சாஸ்திர ஜனித விஜான சூரிய ஆலோகரித ஆத்மவிநிச்சயா தத்வத் ஆத்மவிநிச்சயான்னு சொல்றார். எங்கேருந்து வரும் இந்த ஆத்மவிநிச்சயம் எப்படி வரும் அப்படிங்கிறது சொல்ற. இந்த சாஸ்திரம் தான் நேர்மை ஆத்மாவுக்கு கொடுத்தது. நீ எப்படி ஆத்மாவை தெரிஞ்சிருக்கேன்னு கேட்டேன். அவன் ஒரு விதமா சொல்லுவான் இதான் ஆத்மான. ஆனா அவன் விசாரமான கருதியில இதுதான் என்னுடைய நான் அப்படின்னு சொல்லுவான். அப்ப என்ன பண்ணுவான் அது ஒரு விசேஷத்தை சேர்த்து சொல்லுவாங்க அதை வந்து அப்ப அதையும் விசாரம் பண்ணி பார்ப்போம். கடைசியா வேற ஏதோ ஒரு விசேஷத்தோட அதுலேருந்து தண்ணி உள்ள போயிருப்பான். அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு நேர்த்தி தான். இந்த மாதிரி நேர்த்தி எங்கெல்லாம் விசேஷம் வந்து நிற்கிறதோ அது எல்லாம் நேர்த்தி. அப்ப விசேஷம் இல்லாத எதுல இந்த விசேஷம் இருக்கோ அது நெரு விசேஷம். விசேஷம்ங்கிறது எதுல கல்பிக்கப்பட்டதோ அந்த அதிஷ்டானம் நெரு விசேஷம். அப்பேற்பட்ட அதுதான் சொல்ற சர்வ சம்சார கர்ம சூன்ய. அப்பேற்பட்ட ஆத்மஸ்வரூபத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய சாஸ்திரம் நேதி சரீர சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்திலிருந்து உண்டானது நமக்கு வருது ஞானம் விஞ்ஞானம் போதும். அந்த ரோகங்கிற சூரிய வெளிச்சத்தினாலே சூரிய ஆலோகத்தினாலே கிருத்த ஆத்ம விநிச்சயா. அந்த வெளிச்சத்துல ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கலாம். அப்போ புரியுது. சாஸ்திரத்திலேருந்து தியான ஆலோகம் வெளிச்சம் இருக்கு. ஒரு அந்த சூரிய வெளிச்சத்துல ஆத்மாவை பார்த்தா அதுதான் ஆத்ம விநிச்சயம். அப்ப இவங்க எப்படி ஆத்மா தெரிகிறது? ஆத்மேதம் சர்வம் இது எல்லாமே ஆத்மாதான் அப்படின்னு தெரியுது. இதம் சர்வம் அயம் ஆத்மா. இதம் சர்வம்னு நான் எதெல்லாம் இப்ப எப்படி அவருக்கு எப்படி தெரியும்? அந்த ரஷ்யம் அப்படின்னு தெரியுமா? சர்வம்னு நினைக்கிறேன். அப்படின்னு இதுதான் தெரிஞ்சுதா அப்படின்னு இதுதான் சர்வமா தெரிஞ்சிருக்கிறது.
அப்படியே தெரியும். ஏற்கனவே இந்த வாசம் நமக்கு இல்லை, இந்த ரத்து கடந்ததே, இதைத்தான் நான் தர்ப்பமே நினைச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதே மாதிரிதான் இந்த ஆத்மா தான் ஏற்கனவே பிரபஞ்சமா பார்த்துட்டு இருக்கேன், எல்லாமே இதுதான் அது அப்படின்னு இடம் சர்வம் தெரியுமா, ஆத்மன் கேடும் சர்வம். அதுவும் அந்த ஆத்மா எப்படி அபூர்வா அனபரா அனந்தரா அவாக்கியா சவாக்கியா மந்தரோக்கியா அஜரா அமிர்தா அபயா அப்படியாக நமக்கு தீர்மானம் சொல்லலாம். அதாவது இந்த ஆத்மாவுக்கு பூர்வம் முன்னாடி உள்ள காரணம் வருகிறது இல்லை, ஆத்மாவுக்கு அப்புறமா பின்னாடி வந்த காரியம்னு ஒண்ணு இல்லை, ஆத்மாவில நடுப்புற மத்தியபாகம்னு ஒண்ணு இல்லை, அனம்பரமா அனந்தர ஆத்மாவுக்கு வெளியிலும் இல்லை உள்ளேயும் இல்லை, வெளியில உள்ளேன்னு சொல்லக்கூடிய எல்லாத்தோட இல்லைன்னு இருக்கு. சவாக்கியான் என்ற அதே ஜென்மா இல்லை, ஜரம் முதுமை இல்லை, மரணம் இல்லை, பயம் இல்லை, ஏற்கனவே திடீர் இல்லை, எல்லாம் இல்லை. ஏற்கனவே அப்பேற்பட்ட ஆத்மாவிற்கும் நிர்விசேஷமாக இருக்கிறது. இந்த ஆத்மாவை ஒவ்வொருத்தர் எப்படி கல்விக்கிட்டாங்க, பிரபஞ்சமாக கல்விக்கிட்டார், மாமா அனைத்து ஆத்மாவாக கல்விக்கிட்டார், ஈஸ்வரன் ஜீவன் அப்படிலாம் கல்பனை பண்ணிட்டார். எல்லா கல்பனைக்கும் இது இடம் கொடுக்கும். பிராணாதிபதி அனந்தரிக்கு பாவம் மாயாதேசா மாயேஷா சத்திய தேவத்த யயாலம் மோகித பிராணாதிபதி அனந்தரிக்கு பாவம். எத்தனை கல்பனைகள் கணக்கு பண்ணி சொல்ல முடியாது, அதனால அம்சம் இல்லை இந்த கல்பனைகளுக்கு. அவ்வளவு கல்பனைகளுக்கு இந்த ஒரே ஒரு ஆத்மா இருக்கணும். இந்த ஒரே ஆத்மாவை பற்றி அவ்வளவு பேர் அவ்வளவு அவசரம். அது ஏன் இந்த மாதிரி கல்பனை அனைத்து கல்பனைகள் வருகிறது? இதுதான் அந்த பரமாத்மாவுடைய மாயை. அந்த மாயையால ஏமாண்டு போய் இப்படி கல்பனை பண்றான். ஏமாண்டவா யாருன்னு சொன்னா அதே பரமாத்மா தான். ஏமாண்டு போனவா யாரு? யாரு ஏமாந்து போனான்? அதான் சொல்லிட்டார், மோகித ஸ்வயம். ஏமாந்தவன் யார்? பார்த்துக்கிற பரமாத்மா யார்? மேலே இதுதான் ஜீவனாக உள்ள இந்த சரீரத்துக்குள்ள போட்டு விவகாரம் பண்றது யாரு? அவர் தான். அதனால ஏமாந்து போனவரும் அவர் தான், ஏமாந்துறவரும் அவர். ஆத்மா ஏக ஏவ இது நிச்சயா, ஆத்மாங்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு தீர்மானம் அப்படின்னு சொன்னால் சகம் பிராணாதி அனந்தைகி பாவைகி ஏகைகி சம்சார லட்சணைகி விகல்பிதகாயி ஒரே ஒரு ஆத்மாதான் அப்படியே உள்ளதா தெரியணும் அப்படின்னு கேட்டார். மாயைன்னு பதில். ஏன் தெரியறதுன்னா மாயைதான், அஜானம். உச்சதே மாயா ஏஷா சத்திய ஆத்மனும் தேவத்தை. ஆத்மாங்கிற அந்த தேவதையுடைய மாயையான அது ஒன்னாக இருந்தது. இவ்வளவு பிரபஞ்சம் இவ்வளவு அனந்தமாக தெரிகிறது. ஒரு திருஷ்டாந்தம், யதா மாயாவினா விதிகா மாயா. ஒரு மாயா அன்றையார விஜயகார் ஒரு விஜயை காண்பிக்கிறான். என்ன விஜயை காண்பிக்கிறான்? ஜகனம் அதி விமரம். இந்த ஆகாசம் இருக்கு, சுத்தமான ஆகாசமா இருக்கு. அவரை என்ன பண்ணிட்டாங்கன்னா மேல பார்த்தா ஏகப்பட்ட மரங்கள், மரங்கள் கொடுத்து ஆகாசத்துல மரம் கொடுத்து எப்பேற்பட்ட மரங்கள் குசுமி செய்தி சபலா செய்தி தருகி மூன்று கொடிகள் நிறைய சேர்ந்து இடைக்கெல்லாம் இருக்கு. அப்பேற்பட்ட மரங்கள்னால அப்படியே மூடி ஆகாசம் கூட அப்படியாக தெரியவில்லை. நிஜமாப்பு கண்ணங்க பண்ண முடியாது. அதற்கோட ஆகாசம் ஒன்றுதானே, அந்த ஒரே ஆகாசம் இப்ப மறைந்து ஏகப்பட்ட கருகள் மரங்களாக எப்படி இந்திரியாரன் காண்பிக்கிறானோ தேவத்தே மாயா. அந்த இந்திரியாரன் காணத்துல இந்த மாயை இருக்கு. இது நம்ம காணத்தை எல்லாம் காண்பிக்கலாம். இந்த மாயோட விசேஷம் என்னன்னா ஸ்வயமதி மோகிதா. வாஸ்தவமா இந்த ஜீவாத்மா பரமாத்மா தான் அப்படிங்கிறது இருந்தாலும் அவனே மயங்கிருக்கான் இந்த மாயை. மோகிதைவ மோகிதோ போது நிஜமான மோகம் சொல்ல முடியாது. மோகம் மாற்றம் வாஸ்தவம் மம மாயா துரஸ்தேய. அதனால்தான் இந்த மாயிலிருந்து வெளியே மாமேவே பிரபஞ்சத்தை மாயாமிருக்கான் மாமேவ பிரபஞ்சம். பிரபத்தியம் தேர்ந்த அர்த்தம்
கொள்வார்களோ, என்னை தனியா என்னுடைய சொரூபம் என்னங்கிறது எப்ப புரிந்து கொள்வார்களோ அப்ப இந்த மாயை விட்டு வரணும். மாயை அவளுக்கு கிடையாது. சமமாயா இனிமேல இருக்கிற ஒரு நிச்சயதாக ஒண்ணு படிக்க வேண்டிய இந்த ஜெகத்து எப்படி வந்து காரண விஷயத்துல ஒவ்வொரு வாதிகள் இந்த பரமாத்மாவை எப்படி தரிசிச்சிருக்கான். ஒரு சின்ன உதாரணமாக சொல்றேன். மோகிதைவம் இல்லை, இந்த ஜீவனே அப்படித்தான். இவன் கூட நிஜமாக மோகிதாக. ஏன்னா மாறிங்கிறது வாஸ்தவமா இருந்தா தானே அவன் நிஜமாக அதனால மோகம் அடைந்தவனாவான். அதனால இவன் பக்தங்கிறதே முதல்ல ஒரு கல்பனை. பந்தம் வந்திருக்கு, மோகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றதே ஒரு கல்பனை. இந்த கல்பனைக்கு தகுந்தாப்போல மோகம் வரப்படும். ஆக நபர்ஷா நெஞ்ச சாப்பிட்டா அப்படிங்கிறது இல்லையா? அதனால மோகம் தெரிஞ்ச இந்த பிரபஞ்சம் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா பிராணவிதா, அதாவது பிராணகான்னு சொன்னா ஹிரண்யகர்ப்பனை சொல்றாங்க. பிரம்மான்னு ஒரு சொல்றோம். பௌராணிகர் எல்லாம் பிரம்மாதான் சிருஷ்டி பண்றாங்க. யாரு சிருஷ்டி பண்ணுவாங்க? பிரம்மாதான். திருமூர்த்தியில பிரம்மாங்கிறவரை சிருஷ்டி பண்ணுவார். அவருடைய அவர்தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். பூதாம்பிகை தந்துதா பஞ்ச மகாபூதங்கள் எந்த காரியத்தை பார்த்தாலும் அது வந்து பஞ்ச மகாபூதத்துல ஒன்னா இருக்கு, இல்ல எல்லாம் கலந்ததாக இருக்கு. ஆக மூணு என்ன அப்படின்னு சொன்னா பஞ்ச மகாபூதங்கள் அதுதான் காரணம். இப்போ ஜெகத்துக்கு காரணம் பிரம்மா அப்படின்னு யாரு சொல்றாரோ அவ வந்து பிரம்மான்னு சொல்றது இருக்கட்டும். அவ பிரம்மான்னு எதை சொல்றான்னா இந்த ஆத்மாவோட எந்த ஆத்மாவை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோமோ இது அவ அப்படி புரிஞ்சுட்டு பிரம்மா அப்படின்னு புரிஞ்சுட்டு அதுதான் இருக்காங்க. பஞ்ச மகாபூதங்கள் காரணம்னு யாரு கௌரியாவா அவாவோ சொல்றாரு. அதே வந்ததுன்னு அவளும் இந்த பரமாத்மாவத்தான் பஞ்ச மகாபூதமாக தெரிந்து கொண்டு அப்படி அவளுக்கு தெரியுது. அதனால அதுதான் காரணம் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒவ்வொருத்தர் காலம் தான் காரணம்னு சொல்றாரு. இந்த காலப்பூர்வமான பரமாத்மா அவளுக்கு தெரியுது. அதனால அவ காலம் காரணம். ஆனா ஜெகத்துக்கு எது காரணமோ அந்த காரணத்தை பலவிதமாக அவளா புரிஞ்சுட்டு இதுதான் காரணம் அதுதான் காரணம். ஆனா எல்லாரும் சொல்றது என்ன உண்மைதான். எதை அர்த்தம் இருந்தாலும் அந்த வஸ்து ஒண்ணு. அந்த வஸ்து அப்படி இல்லாம வேற மாதிரியா புரிஞ்சுட்டு காரணம்னு சொல்லிட்டு அதுதான் இந்த பெரிய விஷயம். பிராணாதி குணா இது குணவிதா தத்துவானி தனிதா அதை நாம விட்டுடுவோம். சிதிதிதிதிதா சர்வேக்கு சரிவா இது மாற்றியும் மன்னல தூரத்துக்கு தோறதுக்கு அப்புறம் சில பதங்களுக்கு மாத்திரம் அர்த்தம் வருது. அதோட முக்கியமான தாற்பயம் என்னன்னு சொல்லுவார். பிராணா பிராத்மா நிஜாத்மா பிராணாதி பிராணவிதனாலே அதுக்கு மாத்திரம் பூட்டானிக்கெல்லாம் அர்த்தம் எழுத வேண்டியது. பூட்டம்னா ரெண்டு பூட்டங்கள்னு இந்த பிராணத்துக்கு மாத்திரம் அர்த்தம் சொல்ற பீஜாத்மா. பீஜன்னா பீஜ சக்தி, ஜெகத்தை திருஷ்டி பண்ணக்கூடிய சக்தி. அந்த சக்தியோடு கூடியிருக்கக்கூடிய ஆத்மா அதுதான் பிராணன் அப்படின்னு சொல்றாங்க. காரியபேதாதி இதரே சித்தியந்தா அந்த பீஜாத்மாவுடைய காரியமாத்தான் வந்திருக்கிறது எல்லாமே. நம்ம என்ன சொல்லலாம் கிட்டத்தட்ட அவ்வியாசம் அப்படின்னு கூட சொல்லலாம். பீஜாத்மாங்கிறது அதுதான் எல்லாருக்கும் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அநேக சர்வே லௌகிக்காக சர்வ பிராணி பரிபரிக்காக சேதாக இதை தவிர அவாவுடைய மதத்துல நீங்க கேட்டதுன்னா அதுலேருந்து வந்ததுதான் இல்லை. எப்படி வந்தது? இதுவே வந்தது, அது அதே வந்து அது அதே வந்து எங்கேங்க வந்ததுன்னா மூலத்தை பார்த்ததுன்னா அங்க போய் சேர்ந்தோம். இருக்கிற காரணம் எப்படி வந்தது அப்படின்னு தெரிந்து போனேன்னா அது இங்கே வந்தது அது எங்கேங்க வந்ததுன்னு கட்சியில எங்க போய் முடியும்னா இந்த பிராணாக வந்து முடியும். அப்போ இப்ப பார்க்கக்கூடிய அத்தனை தேவங்களும் எங்கேங்க வந்ததுன்னா பாட்டிலே வந்தது. அதுதான் ஒரு விவாதம். சர்வாங்க சர்பாதே அவளுக்கு அப்படி தெரியுது. அவ அப்படி சொல்றான். ஆத்மனி ஆத்மஸ்வரூப அனிச்சய ஹேதோக அவித்யா கல்பிதாக இது பண்டிதோர்த்தா அதுல பிண்டிதோர்த்தா. பிண்டிதான மொத்தமா சேர்த்து சாரம் இவ்வளவு தூரம் சொன்னாரே ஒருத்தர் சுடுறா அப்படின்னு வாசத்தை இப்படிதான் இல்லை. இந்த ஆத்மா இப்படி இல்லாத ஆத்மாவை அப்படியாக நினைத்து கொண்டு தான் நினைக்கிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுட்டு அதை ஜெகத்துக்கு காரணமா வச்சு அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காலே. அதுக்கு என்ன காரணம் இருக்குமோ ஏன் அப்படிலாம் சொல்றாங்க? அவித்தியா அவளுடைய அவித்தியம் அவளுக்கு அந்த ஆத்மஸ்வரூபம் தெரியாதவே ஆத்மஸ்வரூப அனிச்சய ஏதோ
தன்னுடைய சொற்பரூபம் தெரியாத காரணத்தினாலே அவித்தையார இப்படிதான் கல்பனை பண்ணி சொல்லணும். பிராணாதி ஸ்லோகானாம் பிரத்யேகம் பதார்த்த வியாக்கியானி கல்வி பிரயோஜனத்வா சித்த பதார்த்தத்வாச்ச யத்னோ நசிதா. அதுக்காக யாராவது கேட்பா, இந்த பாஷம் எழுதுன்னு சொல்லி இந்த ஸ்லோகம் எல்லாம் ஒன்றும் எழுதாம இருக்கிறது. காரணம் சொல்லிட்டாரு. இந்த பிரத்யேகம் பதார்த்த வியாக்கியானத்துல நமக்கு வேதாந்தத்துல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவளுக்கு அப்படி சொன்ன சொல்றது சொல்லிட்டாருப்பா. நமக்கு எல்லாம் என்ன புரிஞ்சுக்கலாம், இவா சொல்றது எல்லாம் கல்பனை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதுக்கு என்ன சொல்றாங்க ஓடி சொல்லி கொடுக்கணுமா என்ன? அப்படி அவசியம் இல்லை. அதனால பெரிய பிரயோஜனமாகாது. அதனால நான் அந்த வியாக்கியானம் பண்ணவே இல்லை. அந்த பதார்த்த வியாக்கியானே கல்வி பிரயோஜனம். அவன் சொல்லுவான், இந்த வியாக்கியானம் பண்ணா எனக்கு புரிஞ்சுக்கிறது சௌரியமா இருக்குங்க. புரிஞ்சது ஒன்றும் பிரயோஜனம், அதுதான் கல்வி பிரயோஜனம். விசாரம் அது புரிஞ்சுட்டு ஒன்றும் லாபம் இல்லை. நீ புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அது வெறும் கல்பனைன்னு புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அதனால கல்வி பிரயோஜனம்னா பாவம் இல்லாத பிரயோஜனம் சொல்லி வைக்க முடியாது. அதே மாதிரி சித்த பதார்த்த வாக்கு அநேகமா நிறைய பெரிய தான். இது வியாக்கியானம் பண்ணி தெரியணும்னு அவசியம் இல்லை. அதனால அதுக்காக நான் பிரயோஜனப்படுறேன். நீங்க அங்க வச்சுக்கலாம், இங்க வச்சுக்கலாம், இல்ல அந்த மாதிரியே வச்சுக்கலாம். அவ இவாளையும் சேர்த்து விடலாம். இதுவும் கல்பனை தானே. ஆமா, இதுவும் கல்பனை தானேங்கிறதுனால இவரையும் சேர்த்து விடலாம். இவரை சேர்த்துக்கலாம், பௌராணிகா சொல்றதுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாம் இதுக்கு மாதிரி இது இவருதான ஒரு கணக்கு இல்லை. பிரபஞ்சத்துக்கு காரணம் என்னன்னு இப்ப புதுசா தண்ணி ஏதாவது சொன்னாலும் வச்சிருக்கேன், இதுல என்ன வந்ததுன்னு அதுவும் அந்த இதெல்லாம் சொல்லி சேர்த்து விடலாம். அது சொன்னாங்க. அதான் அது சுருக்கமா அவரு வாழ்க்கையிலே சொல்றார், எம் பாவம் தர்ஷய தம் பாவம் அபூபம். ஆனா அதுல ஒரு பிரயோஜனம் இருக்குங்கிறார். பஞ்ச அவதி பகூத்வாபு தத் கிரக தம் உபயோகித்தம். சொன்னாமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தன்னுடைய சிறிய வெற்றியா கொடுத்துருக்காங்க. இதுதான் அப்படின்னு நிச்சயமா சொல்றாருயா. அந்த மாதிரி ஏன் சொல்றா அப்படின்னு கேட்டால் அவங்க அப்படிதான் தெரியுது. ஏன் அப்படி தெரியுது? அப்படி காண்பிக்கப்படுறது அவன் அப்படி தெரிஞ்சுக்கிறான். சொந்தமா தெரிஞ்சுட்டாங்க இல்லை, சொந்தமா விசாரம் பண்ணி தெரியல, அவனுக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாரு. அதனால அவன் அப்படின்னு தெரிஞ்சுட்டான். அந்த மாதிரி ஒரு புத்தி வளர்ச்சிக்கு ஒரு காரணம் இருக்குது. உடனே அவன் கொடுத்தான். என் பாவம் தர்ஷையே ஜெஸ்டிய இவனுக்கு யாரோ சொல்லி கொடுத்தாரு சொல்லிட்டான். அது இவன் மனதில் வந்து நல்லா இருக்கு. சம்பாவம் பத்து பட்சது. ஆனா இவனை பொறுத்தவரை இதுதான் காரணம். அந்த காரணம் சொன்னா அது அவனை விட்டு கொடுக்கிறது அப்படிம்பாங்க. சந்த அவரை சகா. இவன் எந்த ரூபத்துல பார்க்கிறானோ அந்த ரூபம் அவனை காப்பாற்றும். அதே விதத்துல காப்பாற்றணும்னா அவனுக்கு அதனால ஆக வேண்டிய பிரயோஜனங்கள் எல்லாம் வரும்படியாக செஞ்சு பண்றது யாரா வரமாட்டாங்க. ஆனா இவன் எந்த ரூபத்துல பார்க்கிறானோ அந்த ரூபத்துல இருந்து அவனை காப்பாற்றிட்டாங்க. பஞ்ச அவதி பத்வாவும் பத் கிரகம் என்னாது? இவன் தன்னுடைய ஒரு புத்தி ஒரு ஆக்கிரகம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆக்கிரகத்தோடு ஒரு பரமாத்மாவும் இருக்கு. சத்தியக சமபை பரமாத்மாவெல்லாம் அப்படி தெரிஞ்சுக்கிறான், சத்தியோதான் தெரிஞ்சுக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனா சர்ப்பமாக தெரிஞ்சின்றவன் இது சர்ப்பம் தான் அப்படின்னு அடங்குவான் இல்லையா? இன்னொரு கையில ஏதோ ஒரு சமுதாயத்தை இன்னொரு சொன்னாங்க, அது தப்பு நான் கொடுத்து வைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ப்பமா அப்படின்னு அவனுக்கு சம்பாதிக்கிறது ஒரு தண்டனை கிடைக்கணும். ஆனா அதுவும் தப்பு இதுவும் தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டான். தான் தனக்கு தெரிஞ்சது ரைட்டு, மொத்தமும் சொல்லுவது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கிரகமானு சொல்லு. இந்த கிரகம் தான் அவனிடத்துல விஷயம் ஒண்ணு எந்த மாறுதலையும் அடைய பொருள் இன்பகுனா பிராணாதிகாரம் அந்நியத்தமும் இதை சொன்ன பிராணா தவபூதானே அது இதுன்னு அதுக்குள்ள ஏதாவது ஒன்னானாலும் சரி அனுத்தம் முக்தம் வர முக்தம் அனுத்தம் வா. இது எத்தனையும் இந்த மாதிரி இருக்கும். சொல்லப்பட்டதோ சொல்லப்படாததோ அந்நன் என் பாவம் பதார்த்தம் தர்ஷையே ஆதாரியா அந்நோவா ஆப்தா. ஆதாரியனோ வேற யாரோ ஒரு ஆப்தனானவனோ பிறகு காரணம் என்ன அப்படின்னு கேட்டு வந்தவங்கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லிட்டான்னு வச்சிருக்கேன். இதன் தத்துவம்
இதுதான் ஜெகத்துக்கு மூலம், இதுதான் தத்துவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அதை அவன் வெற்றியை கொடுத்துருக்கு. ததம் பாவம் ஆத்மபூதம் பட்சதி அயமகம் இது அயமகம் இதுதான் மம இதுதான், இதுதான் நம்ம சித்தாந்தம் அப்படின்னுவான். இதுதான் நான் அப்படின்னு தன்னை தெரிஞ்சுட்டு இதுதான் நம்ம பரம்பரை, நம்ம சித்தாந்தம் இதுதான் அப்படின்னு வெற்றியை கொடுத்தாரு. தஞ்ச திரஷ்டாரம் சகா பாவா அவதி. அதை வெற்றியா சரியா கொடுத்துட்டு இருக்கோம்னா அது ஓரளவுக்கு காப்பாற்றுறது. யோ தரிசிதோ பாவா அதோ சகா பூர்வா ரட்சதி. அதுவே அவனை பிடித்துக் கொள்கிறது. பிடிக்கிறது, காப்பாற்றுறது. காப்பாற்றுறது ரட்சணம்ங்கிறது ரெண்டு விதம். வயதிலேருந்து காப்பாற்றுறது, நாசமாகாம காப்பாற்றுறதுங்கிறது ஒரு லட்சணம். நம்ம விட்டு விலகி போடக்கூடாதுங்கிறதுக்காக ரட்சணங்கிறது அது ஒரு லட்சணம். இப்ப இது எப்படி லட்சணம்னு கேட்டா, அந்த பாவம் இருக்கு, இந்த பாவம் இவனை இன்னும் பிடிச்சிட்டு இவன் இதை விட்டு விலகி போடாம இருக்கணுமே அப்படின்னு சொல்லி இவனை காப்பாற்றிட்டு வரும். அந்த எதை அவன் பார்த்தாலும் அது அவனை காப்பாற்றும். ஏன்னா இவன் நம்ம கிட்டே விட்டு கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதான் ஏன ஆத்மனா சர்வதா நிறுவனம். இதெல்லாம் ஆகிரகம் அப்படின்னு சித்தாந்தமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த விசிஷ்டாத்வைதம் துவைதம் அத்வைதம் சொல்றோமோ அந்த மூணு தெரியலாம். சில பேருக்கு அத்வைதம் தான் சத்தியம் அப்படின்னு ஒரு ஆகிரகம். அது தப்புதான். விசிஷ்டாத்வைதம் தான் சரின்னு இன்னும் சொல்றாரு. துவைதம் தான் சரின்னு ஆகிரகம் இருக்காது தீர்மானமா இருக்கு. இந்த ஆக்கிரம் எப்படி வந்ததுன்னா, இந்த பாவம் அவளுக்கு தெரியுது. அவளுடைய ஆதாரம் ஆப்தான இருக்கிறது சொல்லி கொடுத்தாரு. இவாளுக்கு எதுவுமே தெரியாது, அத்வைதம் தெரியாது, விசிஷ்டாத்வைதம் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. இவாள் எதுவுமே இல்லை, நம்ம சாதாரண ஆசாமிதான். ஆனா இந்த ஆதாரம் சொல்லிட்டா சொல்லி சொல்லி அதை வெற்றியா கொடுத்துட்டாங்க. அதுதான் தத்துவம். அதுக்கு மாறுங்க ஏதாவதுன்னா அது தவறு. இப்ப என்னாச்சு, அவன் எந்த ஒரு கிரகத்தை கொடுத்துட்டா வருதோ அந்த பாவம், அந்த பாவம் அவளை திருப்தியா பிடிச்சது வச்சுக்கிறான். அதாவது இவன் இந்த மதத்துல அந்த மதத்துல கொள்ளாம இருக்கானே, வேற எதுவும் கொள்ளாம இருக்கானே கொடுத்து கட்டிக்காரு. சப்கிரக சமைப்பை தம் எல்லா கிரகமும் அப்படிதான். அதாவது சொந்தமா முதல்ல இருந்து இதுதான் அப்படின்னு ஒரு ஆக்கிரம் பண்ணிட்டு சொன்னா ஒன்றும் பிரயோஜனம். அதனாலதான் எல்லா கிரகமும் என்னாச்சு, சப்கிரகமா தஸ்மின் கிரகா சத்கிரகா தத் அபிநிவேசா. ஆண்டுகிட்ட இருக்கிற அபிநிவேசமே கிடையாது. இப்படிதான் சொல்லவே இல்லை, எல்லாம் கல்பனைன்னு சொல்லும். அது எது சத்தியங்கிறது நீயாவே சொல்லணும். நான் அதுதான் சத்தியம் இருக்கிற அபிநிவேசமே சொல்றதுதான் கல்பனை. இப்படி நீ கல்பனை பண்ணுங்க அவ்வளவுதான். தஸ்மின் கிரகா தத் கிரகா தத் அபிநிவேசா. அபிநிவேசம்னா ஆக்கிரம். இதுதான்ங்கிற ஒரு ஆக்கிரமிக்கப்பட்டதே அது. அதாவது இதமீவ தத்துவம், இதுதான் தத்துவம். இதுக்கு சகா அபிரகீகாரம் உபயோகி தற்ற ஆத்மபாவம் நிகழ்ச்சி. அவனுக்கு திருடமா அதை மனத்தை பதிஞ்சு இருக்குன்னா ஆத்மபாவத்தை அடைஞ்சது. அதாவது அந்த கிரகம், அந்த ஆக்கிரகமானது அவனை திருப்தியா கிடைக்கும். ஏதைகி ஏஷா அபிருஷத்பாவை கிருஹவேதே லபசிதா ஏவம் யோ வேத தத்துவேன கல்பயே சக அவிஹந்திதா. அந்த பூர்வார்ப்பணம் பண்ணணும். ஏதைகி ஏஷா அபிருஷத்பாவை கிருஹவேதே லபசிதா. ஒரு வசுவருக்கு ஒரு திருஷ்டாந்தம் இந்த சப்தார்த்தம் இல்லை. இந்த ரஜுவை ஒருத்தன் கயரா பார்க்கலான்னு வச்சுக்கோம். கயரா பார்க்கலாம், இன்னொருத்தன் பாம்பா பார்க்கலாம், இன்னொருத்தன் ஏதோ ஒரு கண்டமா பார்க்கலாம், ஏதோ பூச்சிட்டு பார்க்கலாம். இப்படிலாம் நான் இதமா பார்க்கலாம். பாம்பா எவன் பார்க்கறானோ அவன் என்ன சொல்லுவான், இன்னொருத்தனுக்கு உனக்கு எப்படி தெரியுது, எனக்கு கயரா தெரியுது இல்ல அது வாஸ்தவத்துல பாம்பு தானே, உனக்கு கயரா தெரியுது அப்படின்னு சொல்லுவான். இன்னொருத்தன் என்ன சொல்லுவான், அந்த இதுல ஊர்ச்சத்திரமா தெரியுதா, இவன் அவனை சொல்லுவான் இவர் பாம்புன்னு தெரியுது, ஆனா பாம்புங்கிறது வாஸ்தவம், வாசியெல்லாம் என்னுடைய அவனுக்கு அவன் கேட்டா அவன் நான் பார்க்கறது வாஸ்தவம், நீ எல்லாம் சொல்றதுல சும்மா அப்படி தெரிகிறது அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு பிரதிக்கு ஏற்படுறது. ஆனால் இவன் எதை சொல்றானோ அதைத்தான் அவனும் அப்படி சொல்றான். இதுல நல்லா பாருங்க, வேதாந்தம் பரமாத்ம ஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள் சொன்னா இதுல யாரும் சொல்லி சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஆனா அந்த பரமாத்ம ஸ்வரூபம் அத்வைதம்னு ஒருத்தன் சொல்றான், அது விசிஷ்ட அத்வைதம்னு இன்னொருத்தன் சொல்றான்.
வந்து ஆக எதை சொல்றான் ஒன்னதான் சொல்றான். நீ அத்வைதம்னு சொன்னா நான் வேற இன்னும் ஒண்ணு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல வரல. நீ எதை அத்வைதம்னு சொல்றியோ அது அப்படி இல்லை. நீ வேற சொல்ல நான் வேற சொல்றேன்னு சொன்னாலும் சொல்றேன். அப்ப அது தப்பு தான். நீ ஒண்ணு சொல்றேன், நீ அதை சொல்லிக்கோ, நீ அந்த விஷயத்துல இருக்கு, நான் சொல்றது வேற, நான் சொல்றது சொல்றேன், இது வேற விஷயத்தை மாற்றிட்டான்னு வச்சுக்கிறேன். அப்ப அது தப்பா எப்படின்னா ஒரு கயல் இருக்கு, ஒரு தண்டம் இருக்கு, ஒரு பூச்சித்திரம் எல்லாமே எழுத்தாப்புல இருக்கு. இது பூச்சித்திரம் அப்படின்னு அவன் சொன்னான், 12 எழுத்தாப்புல இருக்கிறது. இது கயல் இன்னொருத்தன் சொன்னான், இது சட்டம் இன்னொருத்தன் சொன்னான்னா இதுல ஒண்ணு ஆட்சேபமே இல்லை. நான் பாட்டுக்கு கயிறு, நீ பாட்டுக்கு பூச்சித்திரம், அது வேற இது வேற, அவங்களே சண்டை கிடையாது. ஆனா நான் எதை பூச்சித்திராய பார்க்கிறேனோ அதையே நீ வந்து வேற விஷயமா சொன்னாக்கா ஆப்ப சண்டை வரும். அந்த மாதிரி எந்த ஒரு வேதாந்த பிரதிபாத்தியமான ஜெகத்காரணம் சொல்லி வேதாந்த சொல்லிக் கொடுக்க வந்துட்டோ அந்த வஸ்துவை பற்றி விரிவாக நானாவிதமா பண்ணுறேன். அப்ப அதுல என்னாச்சு, பாவை இது வார்த்தை அந்த ஒண்ணுலதான் வரக்கூடிய பாவனை வேற இல்லை. அதனால என்னாச்சு, பாவை பிரசக்தி இல்லை. அந்த ஒண்ணுல வரக்கூடிய பாவங்கள்னாலே லட்சிதா யோசா 3 பேரும் அந்த ஒன்னதான் சொல்றாங்க. ஒண்ணு இப்படி கட்டியே இல்லை புரிஞ்சுக்கலாம். இதை பத்தி தான் அவன் சொல்றான். அவன் அப்படி புரிஞ்சுக்கலாம், அப்படி சொல்றான். அவன் அப்படி புரிஞ்சுருக்கா அப்படி சொல்றான்னு புரிஞ்சுட்டோம் வச்சுக்கோங்க, நமக்கு ஒண்ணும் நஷ்டமே. இது லட்சிதா அப்படியாக அவருக்கு ஆசிக்கிறது. அது ஒண்ணுதான் இல்லாத ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான பாசிக்கிறதுன்றத ஒண்ணு புரிஞ்சுட்டானே. ஆனால் அதுக்கப்புறம் அவன் கட்டப்பட மாட்டான். ஏவம் யோ வேத தத்துவேனா கல்பையே சகிதா, எந்த கல்பையும் இல்லாமல் இருக்கக்கூடிய பொருளை அவனால பார்க்க முடியும். எல்லாம் இந்த ஒண்ணுலதான் கல்விக்கப்பட்டிருக்கு. ஒன்றை பத்தி தான் அவன் அப்படி சொல்றான், இப்படி சொல்றான்னு புரிஞ்சு விட்டாங்க. அப்படி புரிஞ்சிருந்தவன் அந்த கல்பனைய விலைக்கு அந்த சொரூபத்தை புரிஞ்சுக்கிட்டு வேதை பிராணாதிகி ஆத்மா அபிஷத்கீதைகி அபிஷத்பாவைகி ஏஷக ஆத்மா ரஜ்ஜைவ சர்ப்பாதி கல்பனாதிகி கிருததேவ இது லட்சிதா அபிலட்சிதா நிச்சிதா மோதி இருக்கிறதா. அர்த்தவத்தம் தெரியாததுனால அதை பற்றி நானாவிதமாக கல்பனை பண்ணி கொடுத்தான். விவேகினாமிக்கோ விவேகியோடு ரஜ்வாந்த வந்திதா சர்ப்பாதயா ஆத்ம பிராணாவை விசாரா. நீங்க எல்லாமே எதெல்லாம் கல்பனை பண்ணு, ஆனா நீ சொல்றது எல்லாமே இப்ப உள்ளா இதைத்தான் நீங்க சொல்ற அப்படின்னு அவன் எதை சொல்றாங்களோ அதைத்தான் நீங்க சொல்ற தெரிஞ்சுக்கிட்டு. அப்ப நான் சொல்லுவேன் அந்த ஒண்ணுதான் எல்லாமே இதன் சர்வம் ஆத்மா இவன் ஆத்ம அசத்துவம் ரத்தி கற்பது ஆத்ம கல்பிதானாம் இப்படியா கல்பனைகள் எல்லாமே பொய்யானது, ரத்தியோட கற்பத்தோட காணப்படுகிறது மாத்திரம்தான் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் தெரிந்து கொள்கிறானோ. அதே விதத்துல ஆத்மாவின் கேவலம் இரு விகல்பமும் யோக தத்துவ ஆத்மா இந்த கல்பனைக்கு அப்பாற்பட்டது. இதனால அந்த ஆத்மாவுக்கு எதுவும் வந்து வேறவை. அது எப்போ போலதான் அது தெரிஞ்சது எவன் தெரிந்து கொள்கிறானோ. எது தெரிஞ்சுக்கிறான்? பிரபலம் ஆகும். இது மூலமாக அவன் தெரிந்து கொள்கிறான். அப்படி தெரிந்து கொண்டவன் வேதார்த்தம் விபாக கல்பது அவன் வந்து கணக்கு வேதத்தை அழகா இதுக்கு இது தாக்கடி இதுக்கு இது தாக்கடி கரெக்டா சொல்லணும். இதன் நிரந்தரம் வாக்கம் அழகா அந்நிய பலம் சுவாமி கீதையில சொல்றார், யோயோ யாம் யாம் தனம் பக்தா சத்தையா அர்ச்சித நிச்சயம் தத்துவத்தை அகலாம் பிரச்சாரம் தானே விதசாமியம். அப்படி பரவாயில்ல, அதெல்லாம் கூடாது, அது ஆராதனை பண்ணாது, நீ எல்லாம் எங்கிட்ட வந்துடு, இதுதான் இந்த அப்படிதான் சொல்லலாம். அப்படி சொல்லல, நீ அறிவே பண்ணு. நீ அந்த ரூபத்துல என்னதான பண்ற? சத்தையா பிரச்சையா நிஷ்டா என்ன சத்தியா ராகவன் அப்படி ஆராதனை லகதேவ தபஸ்தானா அவன் எதை உபாசிக்கிறானோ அந்த தேவதைக்குன்னு அவனுக்கு சொல்லிடுகிறது. ஆனா மாட்டம் எழுதிதான் அந்த தேவதா உருமாறும் அவன் என்னதானே அந்த தேவதா உருமா பார்க்கிறான். எடுத்துக்கோ தெரிஞ்சுக்கானோ ஏதோ பண்றான், பன்னுக்கு பழக்க கொடுக்க வேண்டியதான். ஆக இதை நிரந்தரம் பாக்கியம் அழகா அந்நியபரம் அப்படிங்கிறதே கரெக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாருக்கும்
சம்பூர்ணமா உள்ள எவன் தெரிவிக்கிறானோ அவனாலதான் அதனாலதான் மனுஷனுக்கு ஆனா அனத்தியாத்மவி வேதான் ஞாபகம் சக்னோதி சத்வதா. அத்தியாத்மவி அப்படின்னா ஆத்மபக்த ஜானி அர்த்தம். அனத்தியாத்மவி அஜ்ஞானிங்க. இந்த ஆத்ம ஞானம் இல்லாதவன் இதுல காணும். அது முன்னாடி வந்துருது இல்லை, இதுல முன்னாடியே வந்துருக்கு. மூணாவது வரையிலே வந்துருக்கு. இதன் சர்வம் எதமாத்மா இது சுதே, அது இடம் மாறி வந்திருக்கு போல இருக்கு. அதான் ஞானம் சத்தனோதி தத்துவா. வேதங்களுடைய தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு ஆத்ம ஞானம் இல்லாதவனாலே முடியாது. அவனால்தான் கரெக்டா தத்துவத்தை புரிஞ்சுக்க முடியும். அனத்தியாத்மவிற்கு சரியாப்படம் உபாசனே இது மாணவர்களிடம் மனசுல உள்ள வசனமா. அனத்தியாத்மவி ரெண்டு சொன்னார். அத்தியாத்மவிற்காக இல்லாதவன் வேதத்துடைய தத்துவத்தை தெரிஞ்சுக்க முடியாது, வேதத்தை தாத்பரியத்தை தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு ஒண்ணு. மேலும் அத்தியாத்மவிற்காக இருக்கிறவன் மட்டும்தான் அந்த கிரியையுடைய உண்மையாக அடைய வேண்டிய பலத்தை அடைவான். மற்றவன் அடைய முடியாது. ஏதோ கொஞ்சம் தான் சொல்லணும் அடைய முடியும். அதனால அனத்தியாத்மவிற்கு கிரியாபலம் உபாசனை. சம்பூர்ணமாக கிரியாபலம் எல்லாத்தையும் ஒரு அடையணும் அப்படின்னு சொன்னால் அத்தியாத்மவிற்காக இருக்கிறவனால முடியுமே தவிர மற்றவனால முடியாது. தோஷத்தை சர்வாணி சாமான். அதனால ஆத்ம ஞானியாக இருக்கிறவனுக்கு சர்வ கிரியாபலமும் அவனுடைய பலத்தை அடைஞ்சினுடைய. அதனால அந்த ஆத்ம ஞானியா இருக்கிறவனால்தான் எல்லா இடத்திலையும் கிரியாபலத்தை அடைய முடியுங்கிறது இன்னும் சொன்னாங்க. முடியாது. சொப்ன மாயே யதா திருஷ்டே கந்தர்வ நகரம் யதா ததா விஸ்வமிதம் திருஷ்டம் வேதாந்தேது விசக்ஷணம். வேதாந்தேது வேதாந்த திருஷ்டியில பார்க்கும்போது அவருக்கு இந்த மாதிரி தெரியுறாங்க. எது விஸ்வமிதம், இந்த சம்பு வேதாந்தத்தை மனசுல வச்சுட்டு அவருடைய அந்த கண்ணால இந்த விஸ்வம் ஜெகத்தை பார்க்கும்போது அவருக்கு இந்த விஸ்வம் எப்படி தெரியறது தெரியுமோ? சொப்பனமாகவே எல்லாருக்கு சொப்பனம் பார்க்கிற மாதிரி தெரியுது. சொப்பனத்தை பார்க்கிற மாதிரியும் மாயா விஜயகாரன் காண்பிக்கிறாங்க. அவன் காண்பித்த மாநிலை போலவும் ஆகாசத்துல கந்தர்வ நகரம்னு மேகத்துல கல்பனை பண்ணுவான். அது ஒரு சொன்னா எனக்கு பறந்துவிடும். அந்த கந்தர்வ நகரத்தை போலவும் இந்த உலகத்தை ஆக்கிறார்கள். வேதாந்தங்கிற கண்களை கொண்டு ஆக்கிறார்கள். வேதாந்தத்தில் சுதர்ஷனில் திருஷ்டம் எதேவது துவைதத்திய அசத்துவம் இருக்குதா. இப்ப இதுவரைக்கும் துவைதங்கிறது வாஸ்தவம் இல்லை, அது அசத்துவம் தத்துவம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. முக்கிய கொண்டு இது நான் முக்கியாக சொல்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம். இது வேதாந்த பிரமாணத்தினால சொல்லிக் கொடுத்த விஷயம் தான் அப்படிங்கிறாங்க. அதேத வேதாந்த பிரமாண அவகதம் வித்தியாக இந்த விஷயம் வேதாந்தத்தை சொல்லுது. சொப்னத்தை மாயாக சொப்னமாயே சொப்பனம் மாயையிலிருந்தும் அசத் வஸ்து ஆத்மிக்கு சத்தியம். இது அசத் வஸ்து. சொப்பனத்தில் பார்க்கறதுலாம் உண்மை இல்லை, மாயாவை காண்பிக்கிறதுலாம் உண்மை இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. ஆனா தெரியும் போது எப்படி தெரியும்னா உண்மை மாதிரி தெரியும். சத் வஸ்து ஆத்மிக்கே இவ லட்சியத்தை அவிவேகி, அது நிஜமான வஸ்து போல தெரிகிறது. யாருக்கு? அவிவேகிகள். விவேகிகள் ஏமாற மாட்டாங்க. இது சொல்றான் அப்படின்னு தீர்மானமா இருப்பான். யதாச்ச பிரசாரித பஞ்ஞாபன கிரக பிராசாத ஸ்ரீபுரி ஜனபத விவகார அபீர்ணதிவ கந்தர்வ நகரம் திருஷ்யமானமேவ அபஸ்தாவதானிகதம். கந்தர்வ நகரம் ஒரு பெரிய நகரம், ஆகாசத்துல கல்பனை பண்ணப்பட்ட நகரம். அந்த நகரத்துல பெரிய நிறைய வீதிகள்லாம் இருக்கு. அந்த வீதியில நிறைய கடத்து எப்படின்னா பண்ணை வீட்டுக்கா பண்ணை வீட்டுக்கா அதுல கடைகள் கடற்கரையிலே சொல்லுவாங்க. 2 பக்கம் கடைகள் தான் இருக்கு. அந்த கடைகள் எல்லாம் நிறைய விற்கிறதுக்கு வேண்டிய பதார்த்தங்கள் எல்லாம் வியாபாரிகள் நிறைய அப்படி பறக்க வச்சிருக்கா. பிரசாந்த பண்ணி ஆபண கிரகங்கள் இருக்கு, பெரிய பெரிய பங்களாக்கள் இருக்கு. அதுல ஜனங்கள் தான் கொஞ்சம் ஜனபதம், நிறைய ஜனங்கள்லாம் இருக்கா. இது எல்லா விவகாரமும் நடந்துருக்கு. அந்த மாதிரி ஏதோ ஒரு கல்பனை ஆகாசத்துல தெரியுது. அடுத்த கணம் காணாமல் கந்தர்வனகரம் திருஷ்யமான மூலத்துக்கு அகஸ்மாத் அபாவதானிகம். இந்த
நினைக்காம காணாம போகிறது கிருஷ்ணன். இதை போல யதாத ஸ்வப்னமாயே திருஷ்டே அபத்ரூபே ததா விஸ்வமிதம் துவைத்தம். இந்த துவைத்தம் எல்லாமே சமஸ்தம் அபத்ருஷ்டம், இது எல்லாமே பொய்யானது அப்படின்னு அவர் காண்கிறார்கள். அவர் குவாய்க்காக வேதாந்த வேதாந்தத்தை பார்த்தா இப்படி தெரியல. அவர் இந்திரோ மாயாதி இத்தியாதிஷு வேதாந்தத்துக்கு உதாரணம் வேதாந்தம் இருக்கு. மேக நானாட்டு சிந்தனான முதல் வேதாந்தம் பார்ப்போம். இதனா பிரம்மஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம். இந்த ஆத்மஸ்வரூபத்தை விட்டு வேற எதுவுமே இல்லை. நானா இந்த சாட்சியும் வேறானது. அனாத்மாங்கிறது இல்லவே இல்லை. என்ன இருக்கு? ஆத்மா இருக்கு. ஆத்மா இருக்கு. ஆத்மாவும் அனாத்மாவுக்கும் இடம் போயியோ அப்படின்னு கேட்டா அனாத்மா இல்லையே சொல்றதுக்காக வருது. அப்படின்னா அனாத்மா தெரியவில்லைன்னா அதே மாதிரி இந்திரோ மாயாதினி சுரூப இல்லையது. இந்த இந்திரன், இந்திரன்னா ஆத்மா, இது பரமேஸ்வரியே அப்படிங்கிற அது இதந்திரகா அப்படின்னு பேரு வர வேண்டியது இந்திரகான்னு பேர் வந்தது. அந்த பேரேங்கிறது இல்லை. என்ன ஆச்சு? இந்த சரீரம் ஒரு பெரிய ஒரு சமூகம் இருக்கிற ஒரு சங்காதம். சங்காதத்துக்குள்ள நான் யார் அப்படின்னு விசாரித்து பார்த்தா இந்த சங்காதத்துக்குள்ள கோபம் கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, வாது கேட்கறது, பேசுறவன் ஆர்க்கா பேசுறது அப்படின்னா நான் யாரு? கண்ணு பார்க்கறது நான் பார்க்கிறேன், வாய் பேசுறது நான் பேசுறேன்னா இருக்குது இல்லையா? சரீரம் நடக்கிறது, ஏதோ உட்கார்றது நான் உட்கார்றேன் அப்படின்னா நான் யாரு அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா அப்ப கோபம் கோபம் விசாரம் பண்ணி உள்ள பார்க்கறத என்ன தெரியுதுன்னா இன்னும் வியாபித்து இருக்கக்கூடிய இந்த பிரம்மம் வேதாந்தத்தில் சொல்லப்படுறது. அதுதான் வேண்டாம். நான் யாரு அப்படின்னு பார்க்கறது என்ன கண்டு கண்டானா விசாரம் பண்ணி பிரம்மத்தை பார்த்தா மகாவாசி. அப்ப அதனால அதுக்கு என்ன பேர் வந்து இதம் கிரகா இதமாக இருக்கணும். இது ஏதோ பார்த்தேன் இதோ இருக்கேன் இதுதான் அப்படின்னு. அப்ப எனக்கு இடம் அதற்கன்னு சொன்னதால இதந்திரமான பேர் வரலாம். இதை பார்த்தவன் இல்லையா? தனக்கு தன் ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டவர் ஆத்மா. ஆனா இதந்திரகாங்கிற பேரை கொஞ்சம் மாற்றி இந்திரகா ஒரு தேவலோகம் வந்து இந்திரகான்னு தெரியுது. என்ன இப்படி சொல்றது? ஐந்தரை பருவசக்தியா எழுதியவா. அதனால இந்திரகான்னு சொன்னா இங்க ஒரு ஆத்மான அது மாதிரிகள்னாலே மாயாவத்திகள்னாலே புத்தி வச்சுகள்னாலே உபாசங்கள்னாலே ஒரு ரூபத்தையும் மேற்கொள்கிறது. ஆனால் ரூபத்திலே காணப்படுகிறது அப்படின்னு சொன்னா இப்ப மூணுதான் அடுத்தப்பட்ட ஆத்மநிவேத மந்திராசி மற்ற வாக்கியங்களும் இதே மாதிரிதான். பிரம்மநிவேத மந்திராசி வேதனைவாதிலிருந்து எல்லாத்தையும் வருது. அது மாத்திரம் இல்லை, தெய்வத்தை நிறுத்த பண்ணக்கூடிய வாக்குகள் விதியா ஐபவதி விதியும் இருந்தால் அதிலிருந்து பயம் ஏற்படும் தவிர்த்தது காரணம். நடுவர் தேசியமத்தி விதியங்கிறது கிடையாது. விதியம் இருக்கிறவர்களுக்கெல்லாம் விவகாரம் விதியம் காணாம போச்சுன்னா எத்தனை பொறுத்து சர்வம் ஆசங்காமும் பத்தேனம் பத்தே தரிசனம் சர்வம் எந்த விவகாரம் கிடையாது அப்படிங்கிற வேதாந்தம் இந்த லட்சத்துல சொல்லலாம். அதை விதர்சனை நிபுணத்தால வஸ்துகளுக்கு பண்டிகை இருக்கிறதா விதர்சனை அந்த வேதாந்தத்துடைய தத்துவத்தை குறிப்பிடக்கூடிய வெற்றிக்காரெல்லாம் அப்படி சொல்றா. அந்த சொப்பன வசதி எல்லா நாளும் சொல்ல முடியாது. அதனால எல்லா நாளும் புரிஞ்சுக்கவும் முடியாது. வார்த்தைகள் சொல்ற சமஸ்வந்தம் இல்ல சமஸ்வந்தம் திருஷ்டம் வருஷபுத்தூட சங்கீதம் நாகப்பிராயம் சுகாசீனம் நாகோத்தரம் அபாவதம் இது வியாபத்திற்கு. இந்த வியாபத்திற்கு இங்க இருக்கும் மாவட்டத்தில் இருக்கணும், இங்க இருக்கும். ஆனா விஷயம் என்ன இருக்கு? சொப்னம்னா ஓட்டை, சொப்னம்னு ஓட்டைக்கு பேரு. அந்த ஓட்டை தனியா தெரியுமா இருக்காக. ஆனா அங்க ஒன்றும் இல்லை. ஆனா அது ஒரு கலர் சமமான இருக்கு. இருக்கு எப்படி இருக்கு? கருப்பா தெரியறதோ இல்லையோ. ஓட்டைன்னா அதுக்குள்ள ஒரு இருக்கு இருக்கு. அந்த இருக்கு
கருப்பா தெரியுது. கருப்பா அங்க ஏதாவது இருக்கோம்னா ஒண்ணும் இல்லை, அந்த சாதி இல்லை, பிரகாசம் இல்லை, ஒண்ணும் இல்லைங்கிறது நமக்கு அந்த மாதிரி ரூபத்துல தெரியுது. அதை போல தெரியலாம். சமஸ்பர்ஷம் இருட்டு இருக்கக்கூடிய அந்த ஓட்டை பொண்ணு இருக்கு, அதை போல ஏதோ இருக்க மாதிரி தெரியுது. வருஷகுந்த தண்ணீர், மழை பெய்ஞ்சா அந்த தண்ணீர்ல குமுறைக்கு ஏற்படுறது, அது ஒரு கணம் வந்துட்டு காணாம போயிருக்கும். அதை போல நாசப்பிராயம் உடனே எல்லாம் நாசமாகவே இருக்கக்கூடியது தினஸ்வரம்னு சொல்லுவோம். சுகாத்து ஹீனம், ஹீனத்து இல்லை, ரொம்ப குறைவு. நாசமானதுக்கப்புறம் இல்லவே இல்லாம போகலாம். வாஸ்தவமான வஸ்து பார்த்தீங்கன்னா அது நாசமாச்சுன்னா அப்புறம் இருக்கும் பாருங்க, அது நாசானா அவருடைய வார்த்தை. பொய்யான வஸ்து நாசமாச்சுன்னா ஒன்றும் பாக்கி இருக்காது, அவருடைய சேஷனே இருக்க. நாசோத்தரம் அபாவம் ஞானம் வந்தாச்சுன்னா அப்புறம் அது சேஷம் இல்லாத போயிடும் அப்படின்னு லாபம். அதனால விஸ்வம் பிரபஞ்சமானது பொய் அப்படிங்கிறது வேதாந்த பிரமாணத்தினால நல்ல புத்திசாலிகள், பக்திபட்சத்தை பார்க்கக்கூடிய புத்திசாலிகள் உணர்கிறார்.